லட்டூஸ் ஃபேமிலி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஜீவ விவசாயம், உயிராற்றல் வேளாண்மை, இயற்கை உரம் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை பற்றி நிறைய வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்காங்க. நம்ம சேனலை பார்க்காதவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப எளிமையான முறையில் கம்போஸ்ட் எப்படி தயார் பண்ணணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேங்க. நம்ம விவசாய நண்பர்கள் விவசாய நிலத்தில் கிடைக்கிற இலைத்தழைகள், செடிகள், மக்கிய சாணங்களை வச்சு கம்போஸ்ட் தயார் பண்ணுவாங்கங்க. அதோடைய கால நேரங்கள் அதிகரிக்குங்க. சில விவசாய நண்பர்கள் பயோடைனமிக் முறைப்படி கம்போஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கங்க. இந்த கம்போஸ்ட் தயாரிப்புக்கும் கால அவகாசம் என்பது அதிகப்படியாக தேவைப்படுதுங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிற இந்த கம்போஸ்ட்டு ரொம்ப எளிமையான முறையில் வீட்டிலையே தயார் பண்ணலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னலாங்கிறதையும் அதற்கு எத்தனை நாட்கள் ஆகுங்கிறதையும் அதை விவசாய நிலத்திற்கு நீங்கள் உரமாக இடுவதால் என்ன பயன் கிடைக்குங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. இந்த கம்போஸ்ட் தயார் பண்ண முதல்ல தேவையான பொருள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மாட்டின் மக்கிய சாணம், வாத்தின் மக்கிய சாணம் மற்றும் நெல் உமின்னு சொல்லுவாங்களாங்க, அதுவும் சுண்ணாம்பு பவுடரையும் சேர்த்து வெறும் 30 நாளில் இந்த கம்போஸ்ட்டை ரொம்ப எளிய முறையில் தயார் பண்ணலாங்க. இதனுடன் கொஞ்சமாக நுண்ணுயிர்களின் தன்மை அதிகரிக்க நுண்ணுயிரிகளின் உரங்களையும் சேர்க்கணுங்க. அது எப்படிங்கிறத பார்ப்போங்க. 10 கிலோ வீதம் மாட்டின் மக்கிய சாணத்தை எடுத்து அந்த மக்கிய சாணத்தை நன்றாக தூளாக்கி அந்த துகள்களை பரந்த நிலப்பரப்பில் கீழே தட்டிக்கணுங்க. அதனுடன் 5 கிலோ வீதம் வாத்தின் சாணங்களை எடுத்துக்கிடணுங்க. அதாவது வாத்தின் கழிவுப் பொருட்கள், அந்த உரத்தையும் தூளாக்கி இந்த மாட்டின் மக்கிய உரத்தோட இது 2 உரங்களையும் நன்றாக கிளறி விடணுங்க. இதனுடன் உமி ஒரு 3 கிலோ எடுத்து இதனுடன் நல்லா கலக்கணுங்க. 3 பொருட்கள் கலக்கியாச்சு. இதற்கு மேலே லைம் பவுடருங்க. இந்த பவுடரை நல்லா தூவி விட்டு அதையும் நன்றாக கலக்க வேண்டுங்க. தூவின பிறகு அதன் மேல் சிறிதளவு தண்ணி தெளித்து எல்லாம் ஒன்றுடன் ஒன்று கலக்கிற மாதிரி நல்லா கலக்கிக்கிடணுங்க. இந்த கலவையை எடுத்து ஒரு 30 லிட்டர் வாய் அகன்ற கொள்ளளவு கொண்ட ஒரு ட்ரம்மை எடுத்து அதன் அடிப்பகுதிகளில் சிறு சிறு துளைகள் இட்டு இந்த உரத்தை லேயர் பை லேயராக போட்டுக்கணுங்க. அடுக்குகளாக போட்டுக்கிடணுங்க. 10 நாளைக்கு ஒரு முறை இதை நன்றாக கீழே மேல் பகுதியில் வர்ற மாதிரி நன்றாக கலக்கி விடணுங்க. கலவைகள் ஒன்று ஈவனாக இருக்கணுங்க, சமமாக இருக்கணுங்க. கொசு வலைகளை கொண்டு மேற்பகுதியை நன்றாக மூடி நல்ல காற்றோட்டமான பகுதியில் இதை வைக்க வேண்டுங்க. இவ்வளோதாங்க. 10 நாளைக்கு ஒரு முறை 3 திருப்புதல் இதில் நடக்குங்க. 30 நாளில் இந்த கம்போஸ்ட் ரெடி ஆயிருங்க. இந்த கம்போஸ்டினால் என்ன பயன் பார்த்தீங்கன்னா, விவசாய நிலத்தில் மண்ணுடன் மண் இந்த கலவையும் சேர்த்து நீங்கள் விவசாயம் பண்ணும் பொழுது 10 லிட்டர் தண்ணீர் எடுத்து நுண்ணுயிரிகளின் உரத்தையும் 1 லிட்டர் வீதம் அதில் கலந்து மண் மற்றும் இந்த கம்போஸ்ட் நுண்ணுயிரிகளின் உரத்தையும் இதில் கலந்து இந்த மண்ணை விவசாய நிலத்துக்கு போடும் பொழுது மண்ணின் வளமும் அதிகரிக்குதுங்க, நுண்ணுயிரிகளின் தன்மையும் அதிகரிக்குதுங்க. இந்த உரத்தினால் அதிக மகசூலையும் நீங்கள் பெறலாங்க. இதே மாதிரி நீங்கள் கம்போஸ்ட் தயார் பண்ணி நீங்கள் பயன்பெற வேண்டுங்க. இது போன்ற வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேங்க. இந்த வீடியோ பார்த்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிங்க.